கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமைக்காக இந்த நாளுக்கு கூட சின்ன சாட்சியை கையில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் வாழ்க்கையில் நடந்தது பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் இது ஒன்று தான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல்ஸ் வச்சுருந்ததுக்கப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. கொரோனா வந்தப்போ வண்டியெலாம் விற்றுட்டு என்னடா பண்ணலான்னு யோசிக்கிறப்ப என்னோட நண்பர் ஒருத்தவர் மூலியமாக கடவுள் ஹெல்ப் பண்ண வச்சார். அவர் பேர் சீனி. அவர் மூலியமாக இன்னொரு நண்பர் கிடைச்சார். அவர் பேர் நந்தகுமார். ரொம்ப க்ளோஸ் 2 பேரும். அவங்க தான் என்னோடய லைஃபே மாற்றி போட்டாங்க. அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. அவங்கள நான் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். இன்னொன்று என்னென்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் ரொம்ப. அதனால் பைக்கில் தான் போய் தூத்துக்குடி, ராமேஸ்வரம், கன்னியாகுமரிலாம் பைக்லேயே போய் மீன் எடுத்து வருவோம் ஏலத்தில். அப்படி தான் ஒரு வாட்டி வர்றப்போ என்ன ஆகிடுச்சு, அன்றைக்கி நந்தகுமார் வரல, என்னோடய பிரதர் வரல. பழக்கம்தான், ஆனால் அவர் தம்பி தான் கூடுவேன். அவர் வரல. அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால நான் மட்டும் தான் வந்திருந்தேன். மீன் எடுக்க போயிருக்கப்போ என்னாச்சுன்னா, தூத்துக்குடி மீன் எடுத்துகிட்டு, வேம்பாரில் மீன் எடுத்துகிட்டு அடுத்து மூக்கையூரில் மீன் எடுக்கணும். கையில் பேலன்ஸ் ஒரு 4000 இருக்குது. அந்த 4000 வச்சுட்டு நான் தேவையில்லாமல் என்ன பண்ணிட்டேன், சரி மூக்கையூரில் மீன் எடுத்து போவோம் அப்படின்னு வச்சு மூக்கையூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. 2 வீலர் ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. வண்டியில் வேறு மீன் இருக்குது, கையில் 4000 தான் இருக்குது, வண்டி வேறு விலையை போச்சு. ஒர்க் ஷாப் நிப்பாட்டினா ஆனால் இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சுன்னே 6000 செலவாகணும் அப்படின்ட்டாங்க. முன்ன பின்ன தெரியாத ஏரியா, யாரும் பழக்கம் கிடையாது. அப்படியே யோசிச்சுட்ருக்கேன். சரிண்ணே வேலையை பாருங்கள், இப்படி வேலை பார்த்தா நான் வழியில்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வேலையை பார்க்க சொல்லிட்டேன். வேலையை பார்க்க சொல்லியாச்சு. வேலையை பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி விட்டால் நாளைக்கு தான் கிடைக்கும்ட்டாங்க. அப்போ வண்டியில் இருக்க மீனை பக்கத்தில் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் வச்சு அங்கே போய் வச்சாச்சு. மீனை வச்சுட்டு வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு என்ன கடவுளை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹெல்ப் கேட்குறேன். யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அப்போ தான் ஒரு பையன் என்னை பார்ப்பார், போவார், வருவார், பார்ப்பார், போவார், வருவார். ஆனால் அவரை பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, உண்மையில் நண்பர்களே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்துச்சு. யாரா இந்த பையன் ஒரு மாதிரி பார்க்குறாப்புல, வர்றாப்புல, மெக்கானிக்கிட்ட பேசுவாப்புல, அப்புறம் என்னை பார்ப்பாப்புல, போயிடுவாப்புல. அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகவும் நான் எதுவுமே அவர்கிட்ட பேசலை. அப்போ அவராக பேசினா 2 வாட்டி அவாய்ட் பண்ணேன். 3வது வாட்டி அவராக பேசுகிறப்ப சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப தான் நான் சொன்னார், எந்த ஊருன்றாரு, மதுரை நான் அப்படின்ட்டு. மதுரை இன்னொன்று மீன் எடுக்க வந்தேன், வண்டி வேலையாகி போச்சான விஷயம் என்ன செய்யணும் அப்படி சொல்லி பேசி கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டார். ஒரு 1 ஹவரில் க்ளோஸ் ஆகிட்டார். கரெக்டாக ஒரு 3 மணிக்கு மீட் பண்ணுறாரு. ஒரு 4-5 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிட்டார். அப்போ என்னென்ன வண்டி வேலைக்கு நிப்பாட்டிருக்கீங்க, எப்படின்னே மீன்லாம் போய் வச்சிட்டேன் நண்பா. எவ்வளோ சொன்னாங்கண்ணே? 6000 சொன்னாங்க. எவ்வளோ இருக்குண்ணே அப்படின்னு கேட்குறப்ப 4000 தான் இருக்குது அப்படின்னு. 4000 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல நண்பா, கடவுள் இருக்கார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அப்போ அன்றைக்கி ராத்திரி ஒரு 9 மணி ஆயிடுச்சு. 9-10 மணி ஆயிடுச்சு. ஒர்க் ஷாப் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்போ நான் போயிட்டு படுக்கலான்னு சொல்லி அப்படியே ரோட்டில் பாயை விரித்து, அந்த அட்டை பெட்டி இருக்குல்ல, ரோட்டில் இருக்க அட்டை எடுத்து விரித்து படுக்கலான்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ தான் அவர் சொல்கிறார் என்கிட்ட, ஆனால் என்னென்ன இங்கே அப்புறம் ஆமாம் நண்பா, இங்கே தான் படுத்தாங்க வழியில்னு, வீட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார் நண்பா. நண்பர்களே, வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் எனக்கு யாருன்னே தெரியாது, பழக்கமே இல்லை, வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சரி போவோன்னு சொல்லிட்டு போய்ட்டு நண்பா. வீட்டுக்கு போனால் சாப்பாடெலாம் வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டோன்னே மாடியில் பாய்ச்சலாம் எடுத்து போட்டு என்னை தூங்க சொல்லிட்டாரு. தூக்கம் எப்படி வரும், யாருன்னே தெரியாத ஆள், அப்படி தூக்கம் வரல. ஒரு லெவலுக்கு மேலே ப்ரேயர் பண்ணிட்டு படுத்தேன் நண்பர்களே. காலையில் அவரே தான் அங்கே எழுப்பி மறுபடியும் ஒர்க் ஷாப் போனோம். ஒர்க் ஷாப் போய் வண்டிகிட்ட போய் பார்க்குறப்போ 6000 ரூபா ஆச்சு. 6000 ரூபா ஆச்சு. 6000 ரூபா தானுன்றப்ப இவர் அப்படியே பார்க்குற. இவர் என்ன சொல்லிட்டார், ஒரே வார்த்தைனாலே, நம்ம வண்டி தான், நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். முன்ன பின்ன தெரியாத ஏரியா, யாருன்னே தெரியாது, அவர் ஹெல்ப் பண்ணார். அப்போ அவர் தரேன்ட்டார். நான் என்ன சொல்கிறேன், நண்பா நீங்கள் கொடுக்க வேணாம், நான் அடுத்த வாட்டி வர்றப்போ கூட கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். நான் வண்டி எடுத்து வந்துட்டேன் நண்பர்களே. வண்டி எடுத்து வரேன். மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு தான் போய் அந்த 6000 மிச்சம் 2000 பேலன்ஸே கொடுத்தேன். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நம்பிக்கையை இழந்து நிற்கிற இடத்துல கடவுளை தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். சொல்லுவாங்க அப்படியா, அதெல்லாம் இல்லை அப்படி பண்ணுவாங்க. ஆனால் இல்லை நண்பர்களே, உண்மையிலே கடவுள் நம்ம வேண்டுதலை கேட்கிறவர், பதில் கொடுப்பார். இன்னும் அநேக விஷயங்கள் இருக்குது.
அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள், பைபிள் வாசிங்க, வேதாகமத்தின் மூலியமாக கடவுள் உங்கள்கிட்ட பேசுவார். தேங்க்யூ நண்பர்களே. காட் பிளஸ் யூ.